வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, திருமண தடை, திருமண தோஷம் என்பதை பற்றி நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம். அதை தாண்டி திருமணம் எதற்காக செய்யப்படுகிறது, நாம் திருமணம் ஏன் செய்கிறோம் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால், அதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்றால், வம்ச விருத்திக்காக, வாழையடி வாழையாக நாம் வாழ வேண்டும், நம் தலைமுறை செழிக்க வேண்டும், நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கான ஒரு சான்றை கொடுப்பதற்காகத்தான் திருமணம் செய்கிறோம் என்றுதான் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில்கள் முக்கால் மடங்கு அப்படித்தான் இருக்கும். இன்னும் கால் மடங்குக்குண்டான பதில் இருக்கிறது. என்ன என்று கேட்டீர்கள் என்றால், திருமணம் எதற்காக நாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உணர்வுகள், உடல் பசி, இது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று வயிற்று பசி, இன்னொன்று காமப்பசி. இந்த இரண்டு பசியும் மனிதனுக்கு மிக முக்கியமானது. வயிற்று பசியை நாம் ஒரு நாளைக்கு 3 விதமாக தணித்து விடுகிறோம். ஆனால் காமத்து பசியை தணிப்பதற்கு அதற்கென்று வயது வரம்புகள், அதற்கென்று கால நேரம், அதற்கென சில உறவுகள், இப்படியெல்லாம் அதற்கு வரைமுறைகள் உள்ளன. அவை எப்படி, அவைகளை ஏன் அவ்வாறு வரைமுறை செய்தார்கள், இப்படி செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, இது போன்ற கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக சிறப்பான பதிவு, முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அத்தனை பேரிடத்திலும் செய்ய சொல்லிவிட்டு, முதலில் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, திருமணம் என்பது எதற்காக செய்கிறோம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் நிலைப்பாடு, நீங்கள் நினைப்பது போல வம்ச விருத்திக்காக, இந்த பூமியில் நாம் பிறந்தோம் என்ற ஒரு சான்றுக்காக. இது 75 மடங்கு உங்களுக்கு சரியான பதில்தான் என்றாலும், அந்த 25 மடங்கு சரியான பதில் என்ன என்று பார்த்தோம் என்றால், உடல் பசி, காமப்பசி என்று சொல்லக்கூடிய அதை தணிக்கக்கூடிய நிலைப்பாடுதான் திருமணம். ஒவ்வொருவருக்கும் அது கட்டாயம். உடல் பசி என்பது மிகவும் முக்கியம். இந்த உடல் பசியை நீங்கள் தணிக்காமல் விட்டீர்கள் என்றால், அதன் விளைவுகள் விபரீதம் மிக மோசமாக இருக்கும். அதை பற்றி நாம் எடுத்தோம் என்றால், அந்த டாப்பிக்கை பார்த்தோம் என்றால் கால அவகாசம் நமக்கு இருக்காது. எனவே ஷார்ட்டாக சொல்லிட்டு நாம் டாபிக்குள்ளார வருவோம். அதுபோல் இந்த காமத்தை தணிக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்காக 25% இதற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள் என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம். இப்படி இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவசியம், கட்டாயம் இந்த 2 நிலைப்பாடு தான்.
மற்றபடி இதில் அத்தியாவசியம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், உடல் பசியான காம பசியை போக்குவதுதான் முதல் அத்தியாவசியமானது. அதற்கடுத்ததுதான் நம் வம்சம் தலைப்பது, வாழையடி வாழை, வாரிசு, நாம் பூமியில் பிறந்ததுக்குண்டான சான்று, இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதலில் முதலில் உடல் பசியை தணிக்கக்கூடியதுதான் திருமணம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமண வாழ்க்கை அதற்கு மட்டும்தானா என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்பொழுது நாம் அதை பிரித்து பார்த்து விடலாம். நம் முன்னோர்கள், நம் ஆன்றோர்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள் அதற்கென்று வழிமுறைகள், வாழக்கூடிய விதிமுறைகள் அவற்றையும் வகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். காமம் ஒன்றே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையில் காமம் ஒன்று என்பதற்காக அந்த உடல் பசியை தீர்ப்பதற்காக ஒரு நபர் வேண்டும். அந்த நபரோடு மட்டும்தான் நீங்கள் உடல் பசியை பகிர்ந்து கொள்ள முடியும். அவரின் உடல் பசியை ஆற்றுவதற்கு நீங்களும், உங்களது உடல் பசியை ஆற்றுவதற்கு அவர்களும் என்ற அந்த சமரசத்துடன் தான் திருமணம் என்பது நடத்தி வைக்கப்படுகிறது. இந்த திருமணம் அதற்காக மட்டும்தானா என்றால், இந்த திருமண வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கமாக வைத்து, திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவிகளுக்குள் பரஸ்பரமாக, கணவன் மனைவி இவர்களுக்குள் பரஸ்பரமாக இருக்க வேண்டும். ஆணுக்கு ஒன்று என்றால் பெண் துடிக்க வேண்டும், பெண்ணுக்கு ஒன்றென்றால் ஆண் பார்த்தே ஆக வேண்டும். இதுதான் திருமண பந்தம் என்று சொல்வது. ஒரு பெண் இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய நிலைப்பாடு கொண்டவர்கள். அவர்கள் பிறப்பு முதல் பருவமடைந்து ஒருவனை மணக்கும் வரை ஒரு வாழ்க்கை. தன் குடும்பத்தோடு, தாயாருடன், தந்தையுடன், அண்ணன் தங்கைகள் இவர்களோடு ஒரு வாழ்க்கை. பருவமடைந்து ஒருவனை மணந்து கொண்டு விட்டால், கணவன், மாமனார், மாமியார், கொழுந்தன், நாத்தனார் என்று இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு உலகம், ஒரு புதிய சூழல். கணவன் குணநலன் எப்படியோ, மாமனார் மாமியார் குணநலன் எப்படியோ, கொழுந்தன் நாத்தனார் குணநலன் எப்படியோ, இவர்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கை, பாரம்பரியம், கௌரவம் அவர்களுக்குள் இணைத்துக் கொள்வது, மெர்ஜாகிக் கொள்வதுதான் இந்த பெண்களின் நிலைப்பாடு. இப்பேற்பட்ட மகத்துவமான இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான ஒரு பிறப்புதான் பெண்ணின் பிறப்பு. அதனால்தான் எந்த நிலையிலும் ஆணை விட பெண் பலம் வாய்ந்தவர்கள் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம். தியாகத்திலும் சரி, மன உறுதியிலும் சரி, பெண்கள் ஆணை விட மிக பலம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் அது மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. பெண்கள் அந்த நிலையிலிருந்து பல பேர் அதற்குண்டான சான்றுகளில் ஏதேனும் ஒரு அடையாளம் கூட இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்களும் அதேபோல் அவர்களின் நெறிமுறையிலிருந்து தவறி நிறைய அசுப செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். வரைமுறையற்று மொத்தத்தில் ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். அதற்காகத்தான் இந்த பதிவு. திருமணம் என்பது என்ன அப்படின்னா, திருமணம் என்பது இதற்காகத்தான். ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதராக இருக்கக்கூடிய ஒரு ஆணும், தனி மனிதனாக, தனி பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இருவரும் இணைந்து தங்களுக்குள் ஏற்படும் எந்த விதமான குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டு, அவர்களின் உடல் பசியை அவர்கள் தனித்து செய்து கொண்டு, அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பிள்ளை பேறு என்னும் பாக்கியத்திற்கு அவர்கள் இருவரும் இணைந்து அந்த பிள்ளையை நல்முறையில் வளர்த்தெடுத்து, அதற்கு ஒழுக்கம், கல்வி, வீரம், கடமை, லட்சியம் அத்தனையும் போதித்து, அதற்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி, அந்த குழந்தை ஓர் குழந்தையை பெற்றெடுத்து தரும் வரை அவர்களின் கடமை இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதில் கருத்து வேறுபாடுகள் என்னதான் இருந்தாலும், எந்த விதமான நிலைக்கு போனாலும், திருமண பந்தம் அப்படின்ற வாழ்க்கையின் கோட்டை தாண்டக்கூடாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் கட்டாயம் உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகில் இல்லவே இல்லை. அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் கணவன், மனைவி எப்படி ஜோடியாக, எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வெளி வேஷம், வெளியில் இருக்கக்கூடியது தான். அவரவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. வெளியில் வரும்போது எப்படி நாகரிகம் கருதி நடந்து கொள்ள வேண்டுமோ, அதை அவர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்கள், நடிக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். மனமொத்த தம்பதிகள் ஒரு சில ஜோடிகள் இருக்கிறார்கள். முழுவதுமாக எல்லோரும் அப்படித்தான் என்று சொல்வதற்கும் இடம் இல்லை. ஒரு சில மனமொத்த தம்பதிகள் இருக்கிறார்கள். எனவே திருமண வாழ்க்கை, அந்த பந்தம் என்பது காலங்காலத்திற்கு தொடர்ந்து வரும். அது எங்கு முடிகிறது என்றால், வயது முதிர்ந்த காலத்தில் ஆணாகப்பட்டவன் பெண்ணாக மனைவி இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர் பிரிந்துவிட வேண்டும். அவர் ஆன்மா பிரிந்துவிட வேண்டும். ஆனால் மனைவி முன்னால் பிரிந்துவிட்டார் என்றால், அந்த ஆணின் நிலை மிகவும் மோசமான நிலையாக இருக்கும். ஏனென்றால், ஆண் அடுத்தவர்களைச் சார்ந்து வாழக்கூடியவன். இறைவனின் படைப்பில் அப்படித்தான். அவன் வீராதி வீரன், சூராதி சூரன், திடகாத்திரமானவன், ஆரோக்கியமானவன். இப்படியெல்லாம் ஆணுக்கு நீங்கள் பட்டம் சூட்டினாலும், அன்புக்கு அவன் என்றும் நாய்க்குட்டிதான். அதனால்தான் எப்பேர்ப்பட்ட ரவுடி, கொலைகாரன், கேடி இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், அம்மாவின் குரலுக்கு அவன் கட்டுப்படுவான். ஏனென்றால் அம்மாவின் பாசம் அப்படி. அம்மா போன பிறகு, அவர்களை பிரிந்த பிறகு மனைவியின் பாசத்திற்கு கட்டுப்படுவான். மனைவியின் வார்த்தையை கேட்டால், மனைவியின் சொல்லை கேட்டால் மனைவிக்கு மரியாதை கொடுத்து இருப்பான். இதுதான் ஆணின் குணாதிசயம். இதை பெண்கள் கையாளும் விதத்தில் தவறு செய்தார்கள் என்றால், அதற்கு ஆண் பொறுப்பல்ல. பெண்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் என்றுமே நாய்க்குட்டிதான். எந்த அளவிற்கு அன்பை காட்டுகிறீர்களோ, அந்த அளவிற்கு ஆண் கட்டாயம் நன்றியுடனும், பாசத்துடனும் பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதை கொடுக்கும் விதம் அவர்களுக்கு தெரியாது. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு அன்பாக கொடுக்கிறேன், மரியாதையாக தருகிறேன், நீங்கள் ஏதாவது செய்கிறீர் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது அது. ஆனால் மனம் முழுக்க, உடல் முழுக்க அவர்களுக்கு அன்பு இருக்கும். அன்பை சார்ந்துதான் அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் இயற்கையிலேயே அப்படித்தான் படைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த திருமண வாழ்க்கை என்பது இதற்காகத்தான் அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் இந்த பதிவின் வாயிலாக தெள்ளத் தெளிவாக தெரிந்திருப்பீர்கள். நேற்றைய பதிவில் திருமண தோஷங்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். இன்றும் அதை நாம் பார்ப்பதற்குண்டான கால நேரம் இல்லை. எனவே நாளைய பதிவில் அவசியம் திருமண தடைக்குண்டான திருமண தோஷம் ஏன் ஏற்படுகிறது, அது எந்தெந்த வழிகளில் ஏற்படுகிறது என்பதை கட்டாயம் பார்த்துவிடலாம். உறவுகளே, திருமணம் எதற்கு நாம் செய்கிறோம் என்ற இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும் என்று நினைத்துக்கொண்டு, நாளை உங்களுக்கு திருமண தோஷம் எத்தனை வகைப்படும், என்னென்ன தோஷத்தில் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை விரிவாக பார்த்துவிடலாம். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.